தெரியுதா? கீழே இருக்குங்க, இன்னும் கீழே இருக்கு, பாலிமரை கீழே இருக்குங்க. தெரியுதா? ஒட்டி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேரன்புக்கு சொந்தக்காரர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சிவப்பு படையிலே எங்கள் முக்குளத்தூர் புலிப்படையை இணைத்து எங்களுக்கான அங்கீகாரமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே 2026 தேர்தலிலே வீரம் விளைந்த மண்ணும் தியாக மண்ணுமாகிய சுதந்திர போராட்ட காலத்திலே பல இன்னுயிர்களை இழந்து அந்த மண்ணை மீட்டெடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மண்ணிலே கீழடி போன்று 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வீரமிக்க ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நாகரிக வாழ்க்கையை ஆரியர்களுக்கு முன்பாகவே தமிழகத்திலே வேரூன்றி இருக்கக்கூடிய உயிரோட்டமாக இன்றைக்கும் ஆதாரங்களோடு விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மகத்துவமான மண்ணிலே நான் போட்டியிடுவதற்கு வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே எனக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். முதலில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நிச்சயமாக நான் உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்று அந்த வெற்றியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே ஒப்படைப்பேன் என்கின்ற உறுதிமொழியும் இந்த இடத்திலே இருந்து நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நொங்கு என்ன தொங்கு யாரு சொல்றாங்க? 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் அமோகமாக வெற்றி அடைய போகுது இந்த கூட்டணி. ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இன்றைக்கு இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய பல திட்டங்களை மக்களால் வரவேற்றத்தக்க ஒன்னில்ல தம்பி, இல்லத்தரசிங்கிற ஒரு திட்டம் போது 2026 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளோட வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்வார். முதல் முறையா நீங்க ரெட்டலையில இருந்து ஜெயிச்சீங்க. ஆமா. இப்ப அந்த ரெட்டலை எதிர்த்து நீங்க டிஎம்கேல நிக்கிறீங்க. அது எப்படி? அந்த ரெட்டலை எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் உருவாக்கி வளர்த்த ஒரு ரெட்டலை. இது ஒத்த இலை. இது மொத்தமா அடமானம் போன பாஜக கிட்ட அடிமாட்டு விலைக்கு போன ஒரு ஒத்த இலை. அதனால அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த முறை நான் வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறேன். ஏன்னா எடப்பாடி அவர்கள் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு செய்த துரோகங்கள், அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்தோம். அதே மாதிரி மற்ற சமூக மக்களை உதாசீனப்படுத்தி அவர் செயல்படுத்த நினைத்த 10.5 போன்ற விஷயங்களை எதிர்த்து தான் நம்ம இந்த கூட்டணிக்கு நம்ம வந்தோம். அதையும் தாண்டி மதசார்பற்ற ஒரு கூட்டணி, மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இங்கே இருக்கோம். ஒரு பாசிச சித்தாந்தத்தோடு தமிழகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு முகத்தில் இது ஏடிஎம்கே மாதிரியான கட்சிகளை கபாலீகரம் செய்து மோடி RSS சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அந்த இயக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் செய்தோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நோக்கம் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எந்த ரூபத்திலும் பாசிச சித்தாந்தங்கள் RSS சித்தாந்தங்கள் தமிழகத்திலே ஊடுருவிடக் கூடாது. அதுவும் இது போன்ற சிவகங்கை மண் போன்ற ஒரு தியாக மண்ணுக்குள்ளே இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் INA ஆரம்பித்து வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட தயாராக இருந்த நேபாள வழியாக உள்ளே நுழைந்த பொழுது இதே RSS உருவாக்கிய வீர சர்க்காருடைய குழுக்கள் தான் அதுக்கு தடையாக இருந்து வெள்ளையர்களோடு கூட்டு சதி செய்தார். வெள்ளையர்களோடு கூட்டு சதி செய்த ஒரு கூட்டம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதுவும் எங்களுடைய மன்னர்கள், எங்களது முன்னோர்கள் முத்துவடுகநாதர் முதற்கொண்டு வீரபாண்டிய மருது சகோதரர்கள் முதற்கொண்டு உயிர் தியாகம் செய்த ஒரு மண் சிவகங்கை மண். அந்த மண்ணில எப்படி ஒரு RSS அந்த கூட்டத்தை எப்படி நம்ம உள்ள நுழைய வருவது? ஆகவே வரக்கூடிய இந்த 26 தேர்தலிலே மாண்புமிகு முதலமைச்சர் எண்ணற்ற நலத்திட்டங்களை இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில 524 அறிக்கைகள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இருந்த 5 ஆண்டுகள்ல எத்தனையோ சொல்லாத வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்காங்க. அதுவும் குறிப்பாக காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை பயன்படுத்தக்கூடிய வகையில் 15 லட்சம் பேருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஊக்குத்தொகையை, உதவித்தொகையை 1000 ரூபாயை 2000 ரூபாயும், 1500 2000ஆகவும் 2500 ஆகவும் இப்படி பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அதுல ஹைலைட்டான விஷயம் இந்த இல்லத்தரசிகளுக்கான அந்த 8000 9000 அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன், அந்த கூப்பன் கொடுக்குறாங்க. இல்லத்தரசிகள் திட்டம் அது மகத்துவான திட்டம். அது மக்களிடத்தில் மிக ஆதரவு பெற்று இருக்கிறது. ஆகவே கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்திய வெற்றிகரமான திட்டங்களை சொல்லி மக்களிடத்திலே வாக்கு கேட்டு நாங்கள் நிச்சயமாக விட்டு. தமிழ்நாட்டில் 2வது முறையா திமுக ஆட்சிக்கு வரலைங்கிற ஒரு கருத்து இருக்கு. நீங்க எப்படி பண்றீங்க? இல்ல எல்லா அரசியல் கட்சிக்காரங்க சொல்றாங்க தொடர்ந்து 2வது முறையா இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி சொல்றவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கங்க.
1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவான பொழுது அவருடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அடுத்து நடந்த 71 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரா இல்லையா? அப்ப 67 இருந்து 77 வரைக்கும் ஆட்சி செஞ்சது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தானே. அதே ஆட்சி மீண்டும் 2021 தொடங்கிய வெற்றி முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இந்த 26 தொடரும். தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் நிச்சயமாக இவர் தலைமையில் இந்த ஆட்சி அமையும். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டாங்க, சிவகங்கையில் நடிகர் கருணாஸ் போட்டியிட்டார். 2 பேரும் நடிகர் பக்கத்துல போட்டியிருங்க. அதை எப்படி உணர்றீங்க? காரைக்குடியில் சீமான் போட்டியிட்டார். சீமான் அவர் நடிகர், இயக்குனர், அது விட்டுருங்க. அவர் வழக்கமாக எல்லா தேர்தலையும் அவர் தனித்து போட்டுட்டு தான் இருக்காரு. நம்ம சிவகங்கையில் போட்டி போடுறோம். சிவகங்கை நம்ம ஊராயிடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கொரோனா காலகட்டங்களில் அங்கே ஒரு 10 ஏக்கர் இடத்த, ஒரு 14 ஏக்கர் இடத்த வாங்கி அதில் ஒரு 2000 செடிகளை நட்டு அதில் ஏதோ கடலை நெல் கில்லுன்னு போட்டுக்கிட்டு நான் பாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். சரி, சின்னதாக அதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டலான்ட்டு வீட்டையும் கட்டினேன். இப்போ கடைசியாக அண்ணன் எனக்கு அங்கேயே தொகுதியை கொடுத்து என்னை அந்த உள்ளூர் வாசியாகவே மாற்றிட்டாரு. முதல்ல அவருக்கு இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஜய்னால திமுக எந்த பாதிப்பும் வராது. விஜய் அவர்களுக்கான ரசிகருடைய ஓட்டுகளை வாங்குவார். அவங்கவுங்க ஓட்டுகளை வாங்குவாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியாக, தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய நம்ம மதசார்பற்ற இந்த கூட்டணி அவங்களுடைய எல்லா வாக்குகளையும் வாங்க. குளத்தூர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. ஆமா, எம்எல்ஏ போட்டிகள். ஆமா, மற்ற யாருக்குமே சீட்டு கிடைக்கல. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து? நான் ஒரு நடிகராக இருந்தவன். நான் தியாக வாழ்வு வாழ்ந்து, தேசிய வாழ்வே தெய்வீக வாழ்வு என்று வாழ்ந்து இந்த இடத்துல கடவுளாக இருந்து எல்லாரையும், எல்லா தரப்பட்ட மக்களையும் அருள்பாலிக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு, கடவுளாக ஏற்றுக்கொண்டு இந்த முக்குளத்தோர் புலிப்படையை உருவாக்கினவன். புரியுங்களா? நான் வியாபார நோக்கத்திலேயோ இல்ல அரசியல் நோக்கத்திலேயோ இல்ல இதை வச்சு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்திலேயோ நான் அதுக்குள்ள வரல. தன்னால் இயன்றதை இயலாதவர்களுக்கு உதவி செய்யறது. நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்லங்கிற ஒரு சகோதரத்துவத்தை, மனிதநேயத்தை கத்துக் கொடுத்த மகானவர். அவரை ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ள அடைக்கிறதே மிகப்பெரிய பாவம். அந்த அடிப்படையில் இந்த பெருத்த முக்குளத்தோர் சமூகத்தில் மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களே அன்றைய காலகட்டத்தில் எனக்கு மட்டும் தான் சீட்டு கொடுத்தாங்க. நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும். 2016 எத்தனையோ சமுதாய அமைப்புகள் இருந்தாலும் கூட, இந்த முக்குளத்தோர் சமூகத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் கூட, அன்றைக்கே ஒயிட் காலர், கருணாஸ் இஸ் த ஒயிட் காலர்னு சொல்லித்தான் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு தளபதியார்கிட்டையும் நான் வாங்கிறேன். அப்ப எனக்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. தெய்வ திருமகன் சொன்னதை போல உண்மையை சொல், உறுதியாய் சொல், இறுதி வரை சொல் அப்படிங்கிற வாழ்க்கையை தான் நான் வாழ்றேன். நான் ரொம்ப அடிப்படையா ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தவன், உழைத்து வந்தவன். ஆக அந்த வறுமையிலும் இளமையில் வறுமை எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறத ஔவையார் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அதை உணர்ந்த காரணத்தினால் என்னை போன்ற எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு என்னால் இயன்றதை இந்த அரசு மூலமாக அந்த தொகுதிகளுக்கும் தொகுதி மக்களுக்கும் செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் நான் வந்திருக்கேன். ஐ எம் 100% பப்ளிக் சர்வீஸ். சசிகலாவுடைய தேர்தல் பயணம் ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வரவேற்கிறோம், எல்லாருமே வரவேற்கிறோம். ஏன் சின்னம்மாவை என்னை விடவா யாராவது வரவேற்றிருக்க போறாங்க? என்னை விடவா நாம் அந்த அம்மாவுக்கு செய்த துரோகத்தை என்னை விடவா இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்க போறாங்க? ஆகவே அவங்களுடைய அரசியல் வருகையை நான் வரவேற்கிறேன். நன்றி.